அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி மசாலா போடாமல் டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் உள்ள 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துங்க. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிங்க, தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்க. ஒரு பச்சை மிளகாய் போதும். எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சோறு ஆக்கிற பிரியாணி செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நான் இப்போ செய்ய போகிறது 1/2 கிலோ ரைஸ்க்கும் 1/2 கிலோ கோழிக்கும். இது கூட 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துங்க. நம்ம நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நம்மளுக்கு அப்படியே வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி உள்ள வெங்காயத்துக்கும் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் வதக்கிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துங்க. நம்ம ஃபஸ்ட்டே எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகின வெங்காயம் ஏற்கனவே நல்லா நம்மளுக்கு வாசம் கொடுக்கும். அதோடு இந்த மல்லிக்கீரை போட்டிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், செமையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துங்க. இதையே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிங்க. இப்போது நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி மிளகாய் தூள் சேருங்க, அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி சேருங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் யூஸ் பண்ணோம்னா கலர் பிரியாணிக்கு அந்த அளவுக்கு வராது. நம்ம வேறு மசாலா எதுவும் போடாததுனால இது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க. 1/2 கிலோ ரைஸ்க்கு. நீங்கள் 1 கிலோ ரைஸ் போட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அதே நம்மளுக்கு உரப்போட அளவு கரெக்டாக இருக்கும் அந்த பிரியாணிக்கு. இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது 100 கிராம் அளவுக்கு தயிர் இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷம் கொதித்த பிறகு மேலே இதே மாதிரி எண்ணெய் அப்படியே விடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வீட்டில் உள்ள நார்மலான அரிசி எடுத்திருக்கேன். அரைப்படிக்கு 1 படி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த அளவு நீங்கள் ஊற்றிங்க. கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் சென்று பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக கொதி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதில் கூட போட்டுடலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட போட்டுங்க.
எப்போதும் நம்ம பிரியாணின்னு பார்த்தோன்னு வச்சிங்க நிறைய மசாலா கொடுப்போம். கரம் மசாலா கொடுப்போம், மல்லித்தூள் கொடுப்போம், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் கொடுப்போம். இல்லை ஏதாச்சும் பிரியாணி மசாலா இருந்தால் அது கொடுத்து நம்ம பண்ணுவோம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது எதுவுமே போடாமல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வேறு லெவலில் இருக்குது இந்த பிரியாணி. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கோழி வந்து கொஞ்சம் வெந்திருக்கும் நமக்கு. பாருங்கள் மேலே நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுங்க. இது கூட மேலே அப்படியே நடுவில் வந்து அந்த ரைஸை வந்து கொட்டிடுங்க. ரைஸை கொட்டிட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க. இது வந்து கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள் மேலே வந்து நல்லா கொதி வருது, பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ அந்த ஆயிலை நவுத்திட்டு இந்த தண்ணியை மட்டும் டேஸ்ட் பாருங்கள். நம்மளுக்கு வந்து உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். இந்த தண்ணி வந்து உப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரைஸ்க்கான கரெக்டான உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்மளுக்கு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அந்த உரப்பும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் அடிக்காது. இது கூட அரை மூடி லெமன் வந்து இதை கூட புளிஞ்சிங்க. இதை லைட்டாக கிளறி விடுங்க. இதே பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து கிளறணும். ஏன்னா ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இது வந்து நல்லா கொதி வரட்டும். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து வற்றட்டும். பாருங்கள் பாதி தண்ணி அளவுக்கு நம்மளுக்கு வந்து வற்றிடுச்சு. ரைஸும் தண்ணியுமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம தம்மில் போகிறதுக்கு. இப்போ வந்து கோழியெல்லாம் நல்லா உள்ளார ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸையும் மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டுருங்க. மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். வெளியில் வந்து காற்று வரக்கூடாது. இதுமாரி கண்ணாடி கிளாஸ் மூடியாக இருந்துச்சுன்னா இந்த ஹோலையும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சின்னதாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் சென்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகியிருக்கும். இதே மாதிரி இதை வந்து லைட்டாக கிளறி விடுங்க. ரைஸ் வந்து உடையாமல் விடுங்க. ரைஸ் பாருங்கள் நல்லா போல நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் மசாலா போடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணினாவே இந்த மெத்தடில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதோட உள்ள சிக்கனும் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.